வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 100% பொருந்தும். அவங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கும். இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா. குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் எது, பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த ஒன்றையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மே மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் 7ல் செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும். இதன வரைக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். குடும்பத்தோட நலன் கருதி ஒரு சில முடிவுகள்லாம் இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் திட்டமிடுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு கட்டி குடிபெயரக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. புது வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. புதிய தொழில், புதிய வியாபாரம் இதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். பணி செய்கிற ஆள்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அந்த கல்லூரியில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நமக்கு இந்த பாடப்பிரிவில் இந்த கல்லூரியில் இடம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாணவர்களாக ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வியாபாரம், கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு இதனா வரையிலும் சின்ன சின்ன நஷ்டங்கள் இருந்திருக்கும். இனி அந்த நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதனா வரைக்கும் உங்களுடைய விவசாயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வயதானவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு 50-55 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு மன அழுத்தம், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. குறிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்து பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. லாபஸ்தானம் பலமடைந்து இருப்பதனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 27, 30, மேல 3,
9, 12 ஆகிய தேதிகள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளாக அமைந்திருக்கு. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு வழிபடுங்க. முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசிச்சுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு போய் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த அனுச நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால, அதுவும் உங்களுடைய ராசியில் உண்டாவதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவு, மனசோர்வு இதெல்லாம் வரும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் விஷயம் அப்படின்னு வந்துட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சப்தம குருவோடைய பார்வை ராசியில் இருக்கிறது ரொம்ப அமோகம். ஏன்னா இதனால் வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். குடும்ப தேவையை இந்த காலத்தில் பூர்த்தி செய்வீங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணி செய்கிற இடத்துல ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த நெருக்கடிகள் மூலிமா கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நெருக்கடிகளையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 26 புத்திரஸ்தானம் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, ராகு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆவதுனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை எண்ணி ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். அந்த நிலை இனிமேல் மாறும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவங்க இனிமேல் ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூடுதல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஏப்ரல் மாதம் 26 வரை லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதனால, அங்குள்ள குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் மறுமணம் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. அது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு நபராக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சிறிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 8, 9 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1, 2 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குறது, காலேஜில் அட்மிஷன் போகிறது இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் படிப்படியாக குறையும். மன நிம்மதி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாகவும் அதிர்ஷ்டமான நாட்களாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் 30 முதல் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். எதை வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் சொத்து இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் 5ல் சஞ்சரிப்பதனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஏப்ரல் 26 முதல் புத்திரஸ்தானம்
சிறப்பாக இருக்கிறதுனால ராகு உங்களை விட்டு விலக இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இது நான் வரையில் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மாதம் முழுவதுமே ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோட லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2, 3 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். தேங்க்யூ.